நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. You're my diamond girl, my diamond, diamond, diamond girl. I love to see you smiling, girl. You're smiling, 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 girl. You're my honey girl, my honey, honey, honey girl, my diamond, diamond, diamond girl. You're smiling, 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 girl. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும். சொர்க்கத்தின் மனப்பை ரசிக்கும், பின்னத்தில் மயக்கும் மலர்க்கும். வைரமோ என் வசம், வாழ்விலே பரவசம், வீதியில் ஊர்வலம், விழியெல்லாம் நவரசம். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. Let me break it down. I'm taking the top spot. She doesn't know it, but I've got a soft spot. I got love for the money, and of course, well, I've got love for my honey. She's so cute, I can't wait to hit town. I'm gonna throw a party, invite everyone round to see my wife, to see the life that I'm gonna live. Think of the beautiful kids that she's gonna give. She's so fine in diamonds. Can't wait to hit the club and she's whining. She's all mine, fine in diamonds. Can't wait to hit the club and she's whining. She's my wife. Gonna get the money, money, money. Rich girl, honey, honey, honey. Gonna get the money, money, money. Rich girl, honey, honey, honey. She's my wife. ஜூலி அண்ட் சாய் மாஸ்டர், நீங்க ஏன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சிரிச்சு பார்த்துட்டே இருந்தீங்க? வீல் ஸ்டார்ட் வித் மாஸ்டர். சாய், போன வாரம் நிறைய லேகியை சாப்பிட்ருக்கீங்க, இந்த வாரம் லேகியுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். பயங்கர எனர்ஜி உங்களுக்கு, உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து இஸ் அன்மேட்சபிள். அது வந்து யாருக்குமே கிடைக்காது. டோன்ட் லீவ் இட் பிகாஸ் ஐம் கமெண்டிங் ரைட் நவ். திஸ் இஸ் அ டான்ஸ் திங், ஸோ ஐம் ஜஸ்ட் கமெண்டிங், அவ்வளோதான். தவிர இது வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க. யுவர் எனர்ஜி இஸ் இம்மென்ஸ். அது கரெக்டாக சேனலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், யூ வில் கோ வேஸ். எஸ் மாஸ்டர். தி ஒன்லி திங் யூஆர் மிஸ்ஸிங் இஸ் சேனலைஸ் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் ஒரு 4-5 விதம் வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களா எனக்கு புரியல. நீங்கள் ஓல்ட் பண்ணுறீங்களா, புதுசு பண்ணுறீங்களா, சிவாஜி பண்ணுறீங்களா, என்டிஆர் பண்ணுறீங்களா? திடீர்னு என்டிஆர் மாதிரி இருந்துச்சு நீங்கள் பண்ணது. சீரியஸாக சொல்கிறேன். when you concentrate on one thing, like concentrate on one thing and just go with it. Okay master. நீங்க என்ன பண்றீங்க, you get very enthusiastic, நல்ல எனர்ஜி இருக்கு உங்களுக்கு. அது கொஞ்சம் என்ன ஆயிடுதுன்னா, இங்க வரும்போது அது எக்ஸல் ஆகும்போது டப்புன்னு உங்களை மீறி போயிடுது, உங்க கண்ட்ரோல் போயிடுது உங்களுக்கு. ஸோ கண்ட்ரோல் போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, you're actually enjoying, பட் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது when I see from here, it is going beyond a level. ஒரு லெவல் தாண்டி போகும்போது it will become too comical. நீங்கள் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் மறந்துட்டீங்க, பட் யூ டென்ட் வாண்ட் டு லீவ் இட். ஐ லைக் தட் எனர்ஜி. அதான் சொன்னேன், அந்த கான்ஃபிடன்ஸ். யூ டென்ட் வாண்ட் டு லீவ் இட். நீங்கள் விடவே இல்லை. நீங்கள் மூமெண்ட்டாக நானாக பார்த்துட்டு தான் ஆடினீங்க. என்ன அவங்க சிரிக்கிறது சிரிக்கட்டும். ஐ ஆல்சோ லாஃப்ட். ஐம் சீரியஸ்லி டெல்லிங், ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இல்லை மாஸ்டர், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பேசிக்லி டான்ஸர் வந்து ஒரு 2-3 days 4 days வந்து எடுத்துகிட்டு ஆடலாம். இந்த ஷெடியூலில் சுத்தமாக டைமே கிடைக்கல. ஸோ ரொம்ப கம்மியாக தான் ரிகர்சலுக்கு எடுத்துட்டேன் நான். பட் இவ்வளோ தூரம் ஆடினது எனக்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது சீரியஸாக மாஸ்டர். ஏன்னா டைமிங் நமக்கு பத்தலை.
பட் இவ்வளோ தூரம் பெரிய ஆர்டர்னா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணுது மாஸ்டர். பட் ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹானஸ்டி. ஏன்னா ஒரு நாள்லயே நான் இவ்வளோ தூரம் பண்ணுறது என்னாலே நம்ப முடியல மாஸ்டர். இவ்வளோ தூரம் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. இவ்வளோ தூரம் நான் ஆடுறேன் அப்படின்னும் போது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது மாஸ்டர். இட்ஸ் a good thing. பட் ஒரு விஷயம் மாஸ்டர் சொன்னாங்க உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, நீங்க அதை சேனலைஸ் பண்ணணும். நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, தெரிஞ்சுக்கிறத கேட்குறேன். எப்படி உங்க மாஸ்டர் சொல்றதை நீங்க கேட்பீங்களா இல்ல நீங்க பண்றது தான் பண்ணுவீங்களா? நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கேட்கிறேன். இல்ல அப்படி இல்ல டிடி. இதுக்கு பதில் நான் சொல்லலாமா? சொல்லுங்க. எப்பவுமே நீங்க தான் சொல்லுவீங்க, தாராளமா சொல்லலாம், இதுல இருக்கு. ஓகே சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க ஜூலி, ரியலி, ஏன்னா இதுக்கு தெரிஞ்சுக்க நாங்க விருப்பப்படுறோம். ஆக்சுவலாக நான் இவரை தப்பாக எதுவும் சொல்லலை. ஒவ்வொரு தடவையும் சாய் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப அசல்ட்டாக இருப்பார். ஓகே, ஸோ நீங்க ஒவ்வொரு தடவையும் மாஸ்டர் வந்து சாய் பண்ணுங்க. உண்மையிலேயே ஹரிக்கும் எழிலுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட எனர்ஜி தான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா இல்ல இது நான் சொல்லணும். ஓகே ஷூர், கண்டிப்பா நான் இன்னைக்கு பேசுவேன் நான். ஓகே 100% பேசுவேன். சொல்லுங்க. கண்டிப்பா வந்து டைம் இருந்தது, ஒரு 3 days இருந்தது. மாஸ்டர் சொன்ன மாதிரி இவருக்கு எனர்ஜி நிறையா இருக்கு, ஆனால் கற்றுக்கிற ஆசை கொஞ்சம் கூட இல்லை சாய் இப்படி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும். நான் இவருக்காக வந்து நான் நிறைய விஷயம் சொல்லி இவ்வளோ தூரம் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது சாய்க்கே நல்லா தெரியும், மற்றவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆக்சுவலாக நான் கிளாஸில் சொல்லுங்க ரெடி, நான் பேசுறேன். நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, மாஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா, கோரியோகிராஃப் பண்ண மூமெண்ட் அது நீங்களா இல்ல ஒரு நிமிஷம் ரெடி. நான் முடிச்சேன். சம்டைம்ஸ் மாஸ்டர் கேக்குறார்ல டவுட், ஏன்னா மாஸ்டருக்கு தெரியும் ஒரு மாஸ்டர் இருக்காங்களா உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே ரெடி, நான் சொல்றேன். கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க? ஓகே ஒரு நிமிஷம் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றேன். சொல்லுங்க. பேசிக்கலி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் தான், நம்ம பேசிக்கலி ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் கிடையாது. 2 daysல வந்து 2 episode நான் ஆடுறது வந்து எனக்கு தப்பா நினைச்சீங்க. நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே உங்களுக்கு டைமிங் பண்ணா அதுல கொஞ்சம் இப்போ 2 daysல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளா பண்ணா மிஸ்டேக் இல்லாம நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணணும்ன்ற ஒரு பேர் எடுக்கலாம். சோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு நம்ம இருக்கிற டைமுக்கு பண்ண முடியாது ஆயிடுச்சுன்னா இன்னும் மிஸ்டேக்ஸ் அப்ப நீங்க உங்க மாஸ்டர் கிட்ட சொல்வீங்களா சிம்பிளிஃபை பண்ணுங்க மூமெண்ட்ஸ்? சம் டைம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் மாத்தலாம் மாஸ்டர். நான் ஒண்ணே சொல்றேன், ஆரம்பத்துல சொல்றேன், இப்பயே சொல்றேன், இவருக்கு ஃபோக் தவிர வேற எந்த ஸ்டைலும் வராது. ஓகேவா? இல்ல வராதுன்றது கிடையாதுங்க. சாரி ஜூலி, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். வராதுன்னு கிடையாது, எல்லாமே வரும். ஸ்டார்டிங்ல இருந்து வந்து எதுக்கு என்ன क्वेश्चंस கேட்டாலும் நீங்க தான் ஆன்சர் பண்ணுவீங்க. இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா என்ன கேட்கும்போது வந்து என்ன பேச விடுங்க, நீங்களே தான் எப்பவுமே பேசுவீங்க நீங்க. பட் அது என்னால இது வரைக்கும் நான் பேசல, நான் ரொம்ப சைலண்டா இருக்கேன். இது வரைக்கும் நான் பேசல. பட் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி ஃபீல் பண்ணி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப கேக்குறது ஒரு இந்த சேனலைஸ் பண்றதுங்கிறது அடுத்தவங்க சொல்றத விஷயத்தை நம்ம ஓபனா வச்சுக்கிட்டா தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும் சில நல்ல விஷயத்தை. அது நீங்க ரிசீவ் பண்றீங்களா அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு வாட்டி யோசிச்சு நான் பண்றேன் ரெடி. பட் ஜூலியா மிஸ்டேக் பண்றாங்க, நானும் மிஸ்டேக் பண்றேன். ரெண்டு பேரும் மிஸ்டேக் பண்றேன்னு ஒத்துக்கணும். ஜூலி மிஸ்டேக் பண்ணா she will take it home. இல்ல சாய் தான் தப்பு பண்றான்றது வந்து அப்ப எப்பவுமே வந்து அவங்க என்ன நல்லது சொல்றாங்கன்னு கிடையாது. நான் அப்படி சொல்லல. இல்ல ரெண்டு பேரும் வந்து மிஸ்டேக் பண்றேன்னு சொல்லணும். நான் தான் பண்றேன்னா அப்ப நான் மட்டும் இல்ல பண்ற தப்பு தெரியும். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சாரி டிடி. நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசணும்னே இல்ல. We are just trying to help you. 21 வயசு பையன் தான் நீங்க. So you have a long way to go. I'm sure ஜட்ஜஸும் அதை தான் ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபீலிங். You have so much in your life to see. And உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இவ்வளோ பேர் நின்று பார்க்கும்போது சிரிக்கும்போது என்ன பண்ணாலும் இதுக்கு முன்னாடி பெரிய டான்சர்ஸ் இந்த ஸ்டேஜில் நின்று இருக்காங்க. ஆனால் நீங்கள் நிற்காம ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஆடி முடிச்சிருக்கீங்க. தப்பாக ஆடினீங்களோ என்னமோ அது எனக்கு தெரியாது, அது ஜட்ஜஸ்க்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆடி இருக்கீங்க, அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அதை இன்னும் சேனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பெரிய லெவல் நீங்கள் போவீங்க. மாஸ்டர் சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? இதுல நீங்க தான் பெஸ்ட், இவங்க வர்ஸ்ட், இவங்க தான் பெஸ்ட், நீங்க வர்ஸ்ட்ங்கிறதே கிடையாது இங்க பாயிண்ட். அது ஒரு விஷயமே கிடையாது. சாய், உங்களை வருத்தப்பட வைக்கணுன்றதுக்காக நான் சொல்லல. உங்ககிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு புரியுதா? ஓகே மிஸ்டர். இட் வில் யூ மைட் ஃபீல் பேட் சம்டைம்ஸ். நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து இது வந்து மறுக்க விரும்பலை. எனக்கு சிரிப்பு வந்துச்சு கண்டிப்பாக. பட் ஐ நோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிரிப்பு வந்து நான் வந்து மறைச்சிட்டு அப்படியே சாய் சூப்பர் சாய் நல்லா பண்ணீங்க சாய் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்களும் கற்றுக்க போகிறதில்ல, எனக்கும் மனசில் குத்திட்டு தான் இருக்க போகுது. யூ ஹேவ் இமென்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். நீங்கள் சில பேர் சொன்னால் தான் கேட்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் சொன்னால் கேட்க மாட்டீங்க.
நான் சொன்னா கூட கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இல்லை கண்டிப்பாக கேட்போம் மாஸ்டர். பட் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் சொல்கிறேன். நல்ல எனர்ஜி இருக்குது, கொஞ்சோண்டு கான்சன்ட்ரேட் பண்ணி இதுதான் நம்மளுக்கு தெரியும், 4-5 வாட்டி வீட்டுக்கு போனால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வரலையா, இன்னும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க, டிவியில் போட்டு யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ். ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ஸ்டைல். புரியுதுங்களா? திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணணும், மேட்ச் பண்ணணுன்னா கூட அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். மேட்ச் பண்ணும்போது சும்மா கையை காலை ஆட்டினோம்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச சில டான்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் இட் வில் பிகம் லிட்டில் பிட் காமிக்கல். அதுதான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. பட் யூ ஹேவ் எனர்ஜி, அதை கண்ட்ரோல் பண்ணாதான். பாடி பில்டிங் பண்ணுறவன் இருக்கிறான்ல, இஷ்டத்துக்கு போட்டு வெயிட் அடிச்சா அங்கங்கே வீங்கி தான் இருக்கும், டெஃபினிஷன் இருக்காது அதில். ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஒன் திங். இந்த மூமெண்ட்டாக உங்களுக்கு ஒரு 8 மூமெண்ட் வரும், இல்லை 10 மூமெண்ட் வரும்னா அதில் இன்னும் ஒரு 2 மூமெண்ட் கற்றுக்குங்க, எக்ஸ்ட்ராவாக 2 மூமெண்ட் கற்றுக்குங்க, அந்த ஸ்டைல் மாத்திரம் கற்றுக்குங்க. அது நீங்கள் கரெக்டாக பண்ணி நல்லா சிரிச்சு ஜாலியாக. எத்தனை வாட்டி நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? யார் சும்மாவை கொடுத்தாங்க? சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லி தானே கொடுத்தாங்க. தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். யூ ஹேவ் இட். இட்ஸ் நாட் தட் யூ டோன்ட் ஹேவ் இட். யூ ஸ்டார்டட் திஸ் சாங், சூப்பராக ஆரம்பிச்சிங்க, நல்லா ஆரம்பிச்சிங்க. யூ சடன்லி கெட் அந்த எனர்ஜி, எல்லாரும் பார்த்து கிளாப் பண்ணும்போது யூ கெட் ஸோ மச் எனர்ஜி, சடன்லி யூ கோ ஆஃப். கண்ட்ரோல் தட், கொஞ்சோண்டு கண்ட்ரோல் பண்ணி கான்சன்ட்ரேட். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் அபவுட் கிரிட்டிசைசிங் சம்படி. ஜூலி நல்லா பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா பண்ணல, அவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு I personally want to give you this advice because I see you having so much energy. அதுக்காக தான் சொன்னேன். வேறு I didn't want to create any kind of ஏன்னா இது மாதிரி பிரச்சனையாவது சரியில்லைங்க அது அப்படி நான் சொல்லலை. You have it, you can do it. ஓகேங்களா? ஓகே. தலைமாம் நீ எதை சொல்ல? எப்பவும் தட்டி கொடுத்து பேசுறது, நல்ல ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது, அப்புறமா வந்து கேர்லெஸ்ஸாக போகிறது, அதெல்லாம் இனிமேல் நடக்காது, தெரியும்ல சாய். இந்த வாட்டி நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன குழந்தை திடீர்னு அந்த ஸ்டேஜில் போய் நல்ல ஒரு டான்ஸரோட ஆட விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது உங்கள் 2 பேருக்கும். ஏன்னா நீ உன்னால் முடிகிற ஒரு டான்ஸர் அங்கே உட்காந்துக்கிட்டு பஃபூன் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏன் என்னால் சிரிக்க முடியல? பிகாஸ் உனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்து கூட ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு டான்ஸிங் காம்படிஷனில் வந்திருக்கேன் சாய். அவங்க ஒருவேளை ஒரு நாளில் கூட உங்களை 3 எபிசோடு பண்ண சொல்லுவாங்க, புரியுதா? அது வந்து அவங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி இருந்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் பண்ணித்தான் ஆகணும், அது ஒரு குறையாக உங்களால் சொல்லவே முடியாது. இவர் வந்து இவ்வளோ தூரம் உங்களை அட்வைஸ் பண்ணி தட்டி கொடுத்து பேசினாங்க. நான் 2 வார்த்தையில் முடிச்சிருப்பேன். உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னா உங்களை கோவப்படுறதுல, உங்களை இரிட்டேட் பண்ணுறதுலும் கிண்டல் பண்ணுறதுலும் எனக்கு உரிமை இருக்குது, புரியுதா? இனிமேல் இதை ரிப்பீட் பண்ணவே கூடாது. அப்புறம் சிவாஜி சார்னா இப்படி பண்ணலாம், அது முடிச்சதுன்னா இப்படி பண்ணலாம், அது கிடையாது ரீமிக்ஸ். இட் இஸ் மோர் தேன் தட். நீங்கள் அங்கே போயிருந்து நீங்கள் அப்படியே மனசை திறந்து அப்படி ரொம்ப ஜாலியாக அப்படி ஆடணும் ரீமிக்ஸ்ன்னா. ஓகே ஜூலி, ரொம்ப அழகாக ஆடினீங்க. அந்த மூட் ஆஃப் எதுவுமே நீங்கள் டான்ஸ் முடிகிற வரைக்கும் விட்டு கொடுக்காம நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், இனிமே உங்கள் கூட யார் ஆடினாலும் அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் இனிமேல் இந்த ஸ்டேஜில் பேசக்கூடாது. யூனோ வாய்? நீங்கள் நல்ல டான்ஸர், நீங்கள் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன வருதோ, ஜூலியோட வேலை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு அவங்கள பார்க்கணும்? பிகாஸ் எலிமினேஷன் வரும்போது உங்களோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறாங்க. ஆனால் ஜோடிக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம், அது வேறு விஷயம், அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ ஓரளவுக்கு சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு கேட்கலன்னா விட்டுடுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கான்ஃபிடெண்ட்டாக வாங்க, அழகாக ஆடுங்க. ஓரளவுக்கு நீங்கள் முன்னாடி ஆடிட்டு இருப்பீங்க, அவர் பின்னாடி ஆடிட்டு இருந்தால் கூட அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி பின்னாடி போங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அது தானே பேலன்ஸிங். எப்போ உங்கள் கையில் அந்த பார்ட்னரை எவ்வளோ நல்லா ஆடினாலும் இது பண்ணாலும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமோ அப்போ தான் நீங்கள் ஜோடி ஆவீங்க. ஸோ யூ ஆர் மிஸ்ஸிங் த ஜோடி குவாலிட்டி. அதை வந்து இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஐ ஹாவ் டு சி எகெயின் அந்த பெஸ்ட் ஜோடின்னு சொல்லி வாங்கியிருக்கேன், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன் சாய், திருப்பி அப்படி பார்க்கணும். ஓகேயா? Forget everything. இது ஒரு பெர்ஃபார்மன்ஸாக எடுக்கல. பட் ஜூலி, யூ ஆர் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ மேம்.